Hello students, welcome to exam career world. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 11th பயோ ஜுவாலஜியில் ரெஸ்பிரேஷன் டாப்பிக்கில் நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா, வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இன்றைக்கி வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்ன்றது என்ன அர்த்தம்? இன்ஸ்பிரேஷனாக என்ன அர்த்தம்? இன்ஹேல் பண்ணுற ப்ராசஸ். நம்ம யாரை இன்ஹேல் பண்ணும்போது, அப்போது இன்ஹேல் பண்ணும்போது அப்போது அங்கே நடக்கிற சேஞ்சஸ் வந்து என்ன, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பல்மனரி வால்யூம். ஒரு நம்ம பலூன் ஊதுறோம் அப்படின்னா ஊதும் போது என்ன ஆகுது, அங்கே காற்று உள்ளக்க இருந்து அது பலூன் அப்படியே பெருசாக ஆகுது. அதே மாதிரி நம்ம காற்றை வந்து உள்ளக்க இழுக்க நம்மளோட பல்மனரி வால்யூம் சரியா, பல்மனரி வால்யூம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்மனரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ பல்மனரி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, நம்ம லங்ஸ் சரிங்களா. ஸோ அந்த லங்ஸில் இருக்கிற இப்போ யார் வந்து உள்ளக்க வர அங்கே அதோட வால்யூம் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் ப்ரெஷர் வந்து இங்கே கம்மியாகுது. இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷருன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த இருக்கிறனால தான் என்ன ஆகுது, ஃபோர்ஸஸ் அ ஃப்ரெஷ் ஏர் ஃப்ரம் அவுட் சைட் டு என்டர் த ஏர் பேசேஜ் இன் டு த லங்ஸ் சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர், ஸோ காற்றை வந்து அவுட் சைட்லேருந்து நம்மளோட ஏர் பேசேஜுக்கு. ஸோ நம்ம ஏர் பேசேஜ்னால் அந்த நேசல் பேசேஜ் சொல்லுவோம்ல, நாஸ்ட்ரில்ஸ் அது எல்லாமே. ஸோ அது வழியாக நம்ம லங்ஸுக்கு வந்து உள்ளக்க என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். அப்போது அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸாக இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. டு ஈக்குவலைஸ் த ப்ரெஷர், திஸ் ப்ராசஸ் இஸ் கால் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் இன் த பல்மனரி வால்யூம் அண்ட் டிக்ரீஸ் இன் த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷருன்றதை இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ எப்படி நம்ம வந்து பலூனில் வந்து நம்ம ஊதுறும் போது அந்த காற்று மூலிமா அந்த பலூன் பெருசாகுதோ, அதே மாதிரி நம்ம காற்றை வந்து உள்ளக்க இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட லங்ஸில் இருக்கிற அந்த வால்யூமும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டைமில் அந்த ப்ரெஷர் இங்கே கம்மியாக இருக்கிறனால என்ன ஆகுது, அப்போ நம்ம காற்றை வந்து வெளியே இருந்து உள்ளே வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோன்றதை இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிரேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எக்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது இங்கே என்னத்தம் அப்படின்னா இன்க்ரீஸ் இந்த இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர். அங்கே ப்ரெஷர் கம்மியாச்சா, இங்கே பல்மனரி ப்ரெஷர் இங்கே ஜாஸ்தி ஆகுது. இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் above the atmospheric pressure. atmospheric pressureனா என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏரை வந்து வெளியே அனுப்புகிறாங்க லங்ஸில் இருந்து. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிரேஷன்றதை இங்கே சொல்கிறாங்க. அப்போது இந்த இதையும் எழுதிக்கோங்க. ஸோ ரெடியூசிங் த தொராக்கிக் வால்யூம் அண்ட் பல்மனரி வால்யூம். தொராக்கிக் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே வந்து நம்மளோட லங்ஸை வந்து கேவிட்டின்னு சொல்லுவாங்க. கேவிட்டினா என்ன அர்த்தம், ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போ நம்மளோட பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்கல் சரிங்களா, மண்டை ஓடு. அதே மாதிரி நம்மளோட லங்ஸை ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த கேவிட்டி. அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க, லங்ஸையும் ஹார்ட்டும் இருக்கிறத வந்து தொராக்கிக் கேவிட்டி அப்படின்றது. ஸோ அப்போது அங்கே என்ன ஆகுது, தொராக்கிக் வால்யூம் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தொராக்கிக்கும் இன்க்ரீஸ் ஆகும், பல்மனரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா தொராக்கிக் வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும், பல்மனரி வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து நீங்கள் எழுதிக்கோங்க, reducing the thoracic volume and pulmonary volume. This result in increase in the intrapulmonary pressure slightly above the atmospheric pressure, causing the expulsion of air from the lungs. This process is called expiration. இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலாக, ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜாக ஒரு ஹெல்த்தி ஹியூமன் ப்ரீத் பண்ணுறது வந்து பெர் மினிட்க்கு வந்து 12 to 16 டைம்ஸா. இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன அப்படின்னா ஸ்பைரோமீட்டர். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து மெஷர் பண்ணுறோம். ப்ரீத்திங் மூமெண்ட் சரிங்களா, இன்வால்வ் இன் ப்ரீத்திங் மூமெண்ட். ஸோ ஃபார் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பல்மனரி ஃபங்க்ஷன், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கா, ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எது அப்படின்னா ஸ்பைரோமீட்டர், ரெஸ்பிரேஷனுக்கு சரிங்களா. ஸோ இதை இங்கே இது ஒரு இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து
இதில் வந்து ரெசிடியல் வால்யூம் ரெசிடியல் கெப்பாசிட்டியில் இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது. டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டினா என்ன? கெப்பாசிட்டினா ஸோ ஒரு லிட்டர் ஆஃப் கிளாஸில் 1 லிட்டர் மட்டும்தான் ஊற்ற முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது அப்படியே கொட்டிடும். ஸோ அப்போது அதை தான் என்ன சொல்லுவாங்க கெப்பாசிட்டி அப்படின்னு. அவங்களோட அந்த அளவு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே ஊற்ற முடியாது. அதே மாதிரி டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அர்த்தம்னா த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் விச் த லங்ஸ் கேன் அக்காமடேட் ஆஃப்டர் த ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷனாக என்ன அர்த்தம்? ஃபோர்ஸாக நீங்களாகவே இழுக்கிறீங்க. இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது அங்கே வந்து வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அக்காமடேட் ஆகுது அந்த லங்ஸில். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது. இட் இஸ் இன்க்ளூட் த வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் ரெசிடியல் வால்யூம்ன்றதையும் இங்கே இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து அப்ராக்சிமேட்டாக 6000 mlன்றதை கொடுத்துருக்காங்க. டிஎல்சி அப்படின்றது விசி ப்ளஸ் ஆர்வி. சரிங்களா? அப்போது ஆஃப்டர் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன், நம்ம வந்து ஃபோர்ஸாக இன்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லங்ஸில் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 6000 mlன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடியூவல் வால்யூம். சரிங்களா? ரெசிடியூவல் வால்யூம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா த வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். எவ்வளோ தான் நீங்கள் ஃபோர்ஸாக எக்ஸ்பிரேஷன் பண்ணாலும் காற்றை வெளியே அனுப்பினாலும் ரிமைனிங் ஏர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லுவாங்க ரெசிடியூவல் வால்யூம். ஸோ அதோட அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வந்து 1100 to 1200 mlன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோமா வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடியூவல் வால்யூம் சேர்ந்தது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வைட்டல் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ்ட் அவுட் டியூரிங் அ சிங்கிள் பிரீத் ஃபாலோவிங் எ மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன். ஸோ சிங்கிள் பிரீத்தில் ஸோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் மேக்ஸிமமாக ஏர் வந்து மூவ் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் மேக்ஸிமமாக நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்பயர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம். ஸோ எ பர்சன் ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் மேக்ஸிமலி தென் எக்ஸ்பயர். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ப்ரீத் பண்ணுறது. சரிங்களா? நார்மலாக இங்கே என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பிரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுறாங்க ஃபாலோயிங் மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க வைட்டல் கெப்பாசிட்டி. இந்த வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடியல் வேல்யூம் சேர்ந்தது தான் இங்கே என்ன சொல்கிறாங்க டோட்டல் லங் கெப்பாசிட்டி டிஎல்சி நம்ம பார்த்தோமா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து டெட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றது. சம் ஆஃப் த இன்ஸ்பயர்ட் ஏர் நெவர் ரீச்சஸ் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியாஸ் பட் வில்ஸ் த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ சில இன்ஸ்பயர் பண்ண அந்த ஏர் நம்ம உள்வாங்கின அந்த காற்று எக்ஸ்சேஞ்ச் ஏரியாஸில் ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஏரியாஸ்னால் அல்வியோலை அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் ரீச் ஆகிருக்காது. பட் அது எங்கே இருக்குமா பட் வில்ஸ் த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ். ஸோ ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் நம்மளோட அந்த நேசல் பேசேஜ் சொல்லல. ஸோ அதுதான் அங்கே வேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் does not occur. The air space is called a dead space. அங்கே போய் ஃபில் ஆனனால அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்லாம் நடக்காது. கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்காது. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறாங்க டெட் ஸ்பேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. டெட் ஸ்பேஸ் இஸ் நாட் இன்வால்வ் இன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்வால்வ் ஆகாது. இவங்களோட அமௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 150 ml அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது எங்கே நடக்கும் அப்படின்னா அல்வியாலையில் தான் நடக்கும். அல்வியாலை வந்து 3 லேயர்ஸாக வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அது பேஸ்மெண்ட் மெம்பரேன் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். 3 லேயர்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகாமல் இந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் போய் ஃபில் ஆகியிருந்தாலும் அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ அந்த ஸ்பேஸை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க டெட் ஸ்பேஸுன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஹீமோகுளோபின் பார்க்க போகிறோம். ஸோ ஹீமோகுளோபின் அப்படின்றது இஸ் பிலாங் டு கிளாஸ் ஆஃப் கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஹீம் அப்படின்றது இங்கே என்ன சொல்லுவாங்க அயன். சரிங்களா? ஹீம் அப்படின்றது அயன், குளோபின்றது ப்ரோட்டீனா. ஸோ இதுதான் ஹீமோகுளோபின் அப்படின்றத சொல்லுவாங்க. அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் போர்ஷன் ஹீம். ஸோ ஹீம் அப்படின்றது அயன் போர்ஷனை தான் ஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4% இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது கலர்லெஸ் ப்ரோட்டீன் குளோபின் அப்படின்றது. இது எந்த கிளாஸஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டோன் அப்படின்ற கிளாஸஸ் சேர்ந்தது. ஸோ இவங்களோட மாலிகுலார் வெயிட் வந்து 68,000ன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களோட மாலிகுலார் வெயிட் ஹீமோகுளோபினோட மாலிகுலார் வெயிட் 68,000 Dalton and contain 4 atoms of iron each which can combine with molecular of each combine with molecule of oxygen. ஸோ இதில் வந்து 4 atoms
ஆட்டம்ஸ் ஆஃப் அயன்ஸ் வந்து இருக்கும், அயன் இருக்குது. ஸோ அதோட ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் போய் பைண்ட் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஈச் விச் கேன் கம்பைன் வித் த மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெத்தா ஹீமோக்ளோபின். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இஃப் த அயன் காம்பனண்ட் ஆஃப் ஹீம் இஸ் இன் ஃபெரிக் ஸ்டேட். ஸோ காப்பர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து ஃபெரிக் அப்படின்றது. அயன் காம்பனண்ட், காப்பரில் அயன் கண்டென்ட்டை வந்து இங்கே ஃபெரிக் ஸ்டேட், எஃப்இ நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ த நார்மல் ஃபெரஸ் ஸ்டேட் இஸ் கால் த மெட் ஹீமோக்ளோபின் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, மெட் ஹீமோக்ளோபின் டஸ் நாட் பைண்ட் வித் ஆக்சிஜன். இந்த ஹீமோக்ளோபின் வந்து என்ன பண்ணாது, ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணாது. நார்மலி ஆர்பிசி கண்டெயின் லெஸ் than 1% மெத் ஹீமோக்ளோபின்றது இருக்குமா. இஃப் த ஹீமோட அயன் காம்பனண்ட் வந்து எந்த ஹீமில் இருக்கிற அயன் காம்பனண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா ஃபெரிக் அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் ஃபெரஸ் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபெரிக் அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அயன் காம்பனண்ட் ஆஃப் ஹீமில் இருக்கிற அந்த அயன் காம்பனண்ட், ஸோ அந்த குளோபின் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, மெட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணாது. ஸோ ஆர்பிசியில் வந்து கண்டெயின் லெஸ் than 1% மெட் ஹீமோக்ளோபின் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிக்மாய்ட் கர்வ் அப்படின்றது இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடில் பார்ப்போம். சிக்மாய்ட் கர்வ் அப்படின்றது இங்கே எஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் percentage saturation of hemoglobin with oxygen is plotted again PO2. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் மாதிரி மேக் பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு கர்வ் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ், சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். A sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against the PO2. ஸோ இந்த மாதிரி வந்து PO2 அப்படின்றது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கும் இந்த மாதிரி percentage saturation of hemoglobin. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகும் தானே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ அப்போது அதில் கம்பைன் ஆகுற சேச்சுரேஷன் அப்படின்றது அதோட சேர்றது தான் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அந்த மாதிரி அகைன்ஸ்டாக வந்து இந்த மாதிரி கிராஃப் எடுத்திருக்காங்க. அதில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்காம், எஸ் கர்வ் மாதிரி இருக்குது, சிக்மாய்ட் கர்வ் மாதிரி இருக்குது. இந்த கர்வை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் dissociation curve. The S-shaped curve has a steep slope for PO2 values between 10 and 50 mmHg and then flattened between 70 and 100 mmHg. ஸோ ஸ்டீப்னா இந்த மாதிரி, சரிங்களா. கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து 10லேருந்து எது வரைக்கும் சொல்லிக்கலாம், 10லேருந்து 50 வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் 70லேருந்து 100 வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போகுதுல்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸார்டர் பார்க்க போகிறோம். அந்த டிஸார்டரில் ஃபஸ்ட்டு வந்து எம்ஃபைசீமா. ஸோ எம்ஃபைசீமா அப்படின்றது இங்கே வந்து ஒரு க்ரோனிக் ப்ரீத்லெஸ்னஸ் காஸ் பை, க்ரோனிக்னா நீண்ட காலமாக இருக்கிறத க்ரோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் தின் வால்ஸ் ஆஃப் அல்வியாலைன்றது தான் மெயினாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அந்த அல்வியாலையில் வந்து அந்த வால்ஸ் வந்து லைட்டாக பிரேக் டவுன் ஆகுனா கூட, ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுது, டிக்ரீஸிங் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன ஆகுதாம், அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னத்தம்னா வைடனிங் ஆஃப் அல்வியாலை பார்ட் வந்து அப்படியே வைடாக ஆகுது, பெருசு அகலமாக. ஸோ அதனால தான் இது எம்பைசீமா அப்படின்றது வருது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது ஒரு டிஸார்டர். ஸோ மேஜர் காஸ் வந்து என்ன அப்படின்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறனால என்ன ஆகுது, ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆல்ரெடி ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து தின்னாதான் இருக்கும், சரிங்களா. ஏன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அளவுக்கு ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து மில்லிமீட்டர் அந்த சைஸ் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறதுனால அல்வியாலையோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி எம்ஃபைசீமா அப்படின்ற டிஸார்டர் வந்து வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன். ஸோ லங்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. ஸோ எதனால் அப்படின்னா சம் பாக்டீரியா, வைரஸ். ஸோ காமன் சிம்டம்ஸ் ஆர் ஸ்பூட்டம் ப்ரொடக்ஷன், நேசல் கன்ஜெஷன், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், சோத்தாட். ஸோ நம்மளுக்கு அந்த சளி, சரிங்களா. நேசல்னால் மூக்கு வந்து ஒரு மாதிரி அடப்பாக இருக்கும். ஸோ ஷார்ட்னஸ் அப்படின்னா ப்ரீத் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். சோத்துனா தொண்டை கரகரன்னு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு சிம்டம்ஸாக இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நிமோனியா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டியூபர்குலோசிஸ். சரிங்களா? டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. திஸ் இன்ஃபெக்ஷன் மெயின்லி அக்கர்ஸ் இன் லங்ஸ் அண்ட் போன்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகுமா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பிட்வீன் லங்ஸ் அண்ட் த செஸ்ட் வால் இஸ் த மெயின் காம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் டிசீஸா. ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் டிபி இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்க, அந்த லங்ஸ் அண்ட் செஸ்ட் வால் இருக்கிற ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது மெயினாக எதனால் அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேனால் காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் புக் இன்சைடில். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.